தமிழ்குரல் நேயர்களுக்கு வணக்கம். முதல்ல உங்களுடைய பேராதரவுக்கு எங்களுடைய நன்றிகள். அரசியலினுடைய பல்வேறு விடுபட்ட கோணங்களை அலசுவதற்காக தமிழ்குரல் டிவி அப்படின்னு ஒரு புதிய சேனலை லான்ச் பண்ணியிருக்கோம். முழுக்க முழுக்க அரசியல் உரையாடல்களாக தான் அது அமைய போகிறது. அந்த சேனலினுடைய லிங்கை நாங்க இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷன்ல பதிவிடுறோம். தொடர்ந்து எப்போதும் போல ஒரு முழுமையான சப்போர்ட் நீங்க கொடுக்கணும். உங்களுடைய பேராதரவை நாங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். வாருங்கள், புதிய களத்தில் சந்திக்கலாம். இப்போ இந்த வாரம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா, முதல்ல பாஜகவினுடைய தலைவராக நயினார் நாகேந்திரன் அவர்கள் வருவார்கள் அப்படின்னு ஒரு பேச்சு ஓடிட்டுருக்கு. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா கருப்பு முருகானந்தன் தலைவராக வருவார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேறு மாதிரியான ஒரு டாக் ஓடிட்டுருக்கு. அப்போது இந்த பிஜேபி பற்றிய ஒரு பேச்சை தமிழ்நாட்டில் ஒரு பரபரப்பாக வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவில் இது நடந்தது. எலெக்ஷன் நெருக்குதுங்க. வர்ற மார்ச்சில் எலெக்ஷன் கரெக்டாக ஒரு வருஷம் தான் இருக்குது. அந்த ஒரு வருஷத்துக்குள்ளார செய்திகளில் தினசரி அடிபடணும். நான் அதாவது அவங்க அதை இதுலேயே ஆரம்பித்தாங்க, திருப்பரங்குன்றத்துலேயே அதை ஆரம்பித்தாங்க. ஒரு மதக்கலவரத்தை உருவாக்குறதுக்கு பார்த்தாங்க, அது சரியாக வரல. அதுக்கப்புறம் இவர் பெட்ரோல் வெடிகுண்டு, கணுக்கால் தண்ணியில் போட்டு ஓட்டுறது, சவுக்கில் அடிச்சுக்கிறது, இதெல்லாம் பண்ணி பார்த்தாரு. அதெல்லாம் பருப்பு வேகலை. அப்புறம் செங்கல் வியாபாரம்லாம் பண்ணி பார்த்தாரு, எதுவுமே வேகலை. சரி, வேறு ஏதாவது பண்ணணும், ஸ்டண்ட் அடிச்சாகணும். ஸ்டண்ட் அடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அதனால் நான் எதிர்பார்க்குறது ஒரு மதக்கலவரம் வரலாம், அல்லது ஒரு கட்சிக்குள்ளார ஒரு இதெல்லாம் பிணக்குகள் எதோ அடிதடி எல்லாம் நடந்து இது பண்ணலாம். சொல்ல முடியாது. தமிழர்கள் எமோஷனல் இடியட்ஸ்ன்னு பேர் வாங்கணுங்க. யாராவது ஒரு பெரிய தலைவர் மண்டையை போட்டாங்கன்னா அதை வச்சுக்கிட்டு ஓட்டை மாற்றி போட்டுருவாங்க, அவ்வளோதான். ஆனால் அப்படி ஒரு மற்ற கட்சிகளுக்கு அப்படி நடந்தது வரலாற்றில். இப்போ ராஜீவ்காந்தி இறந்தபோது காங்கிரஸுக்கு வந்தது. ஆனால் பிஜேபிக்கு அப்படி ஒரு மனநிலை, பிஜேபியை நோக்கி ஒரு மனநிலை அப்படி திரும்ப பிஜேபி தலைவர்கள் சேர்த்தாங்க கொடியேற்றி சந்தோஷம்ல கொண்டாடுவாங்க, எல்லாம் இனிப்பி உலகில் அதெல்லாம் அவங்க பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. அதிகா ஏங்க அத்தனை பேர் இருந்து ராஜீவ்காந்தியை ஏன் கொலை பண்ணாங்க? வேறு எந்த தலைவர் சேர்த்தாலும் அந்த எமோஷன் இதை கொண்டு வர முடியாதுன்னு கொடுத்த ரிப்போர்ட்னால தானே ராஜீவ்காந்தி பலி வாங்கப்பட்டேன். அது சிபிஐ ரிப்போர்ட்டை கொடுத்துருக்குது. இன்றைக்கி வெளியே வரல யார் அந்த கொலைக்கு பின்னணியில். அதாவது வெளிவராத மர்மங்களில் கொலைகளில் கென்னடி கொலை வழக்கு மாதிரி இது ராஜீவ்காந்தி கொலை வழக்கு. யாருக்கு அது இந்த இந்த நூற்றாண்டில் இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு அது மர்மமாகவே இருக்கும். அப்படியே தான் போகும். யார் பண்ணாங்கங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், ஆனால் யாரும் சொல்ல மாட்டாங்க. யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்போ பிஜேபியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவராக அண்ணாமலை அவர்கள் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த கணக்குகளை வச்சு தான் அண்ணாமலையை தூக்கி கிடாசிட்டு வேற ஒரு தலைவரை புதுசாக கொண்டு வரலாம், ஒரு புது ரத்தம் பாய்க்கலாம், இல்லைன்னா வேற ஒரு ஜாதிய கணக்குகளில் ஏதாவது பண்ணக்கூடிய. அதிமுகவிலேருந்து அவங்க தேர்ந்தெடுத்துக்கிற எல்லாருமே வெள்ளாள கவுண்டராக இருக்காங்க. இவரும் வெள்ளாள கவுண்டர். எல்லாம் அப்போ வெள்ளாள கவுண்டர் கட்சின்னு ஆகி போய்டும். அதனால் அண்ணாமலையை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ணாமலைக்கு வேறு சூட்டபுளாக பதவிகள் கொடுக்கலாம். ஏன்னா ஆனால் அண்ணாமலையை அவருடைய தேர்தல் இதை தான் நம்ம பார்த்துருக்கோம். கர்நாடகாவில் அமிச்சாங்க. இவர் எங்கெல்லாம் போய் ஒர்க் பண்ணாரோ அந்த 45 இடத்துலையும் தோத்தாங்க. அந்த அளவுக்கு வெற்றி வீரராக திகழ்த்தார். ஆக அவரும் ஒரு ப்ரூவ்டு ஃபெயிலியர். அதனால் அவரை வச்சுக்கிட்டு எலெக்ஷன்லாம் நிற்க முடியாது. எல்லாருமே ஒரே ஜாதியாக இருந்தாக்கா அப்புறம் இதாக இருக்குது. அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பழனிசாமி சந்திக்கிற நேரத்தில் முக்குளத்தை சேர்ந்த பன்னீர்செல்வத்தையும் பார்க்குறாங்க. அது மாதிரி எல்லாம் இது பண்ணி சிலதெல்லாம் நியாயப்படுத்துறதுக்கு பார்க்கலாம். அதிமுக சர்வைவ் ஆகணும்னா அது மறுபடியும் ஒரு சக்தியாக மாறணும்னு நினச்சா இன்றைக்கி இருக்கிற இந்த தலைவருங்கிற பேரில் இருக்கிற இந்த கூட்டம் மாறி புது ஆட்களை கொண்டு தான் அது தாங்கும். இறங்கிட்டு போங்க, இல்லாட்டி போனால் நிற்காது. தலைகளை நின்னால் நிற்காது. ஏன்னா நீங்கள்லாம் பிராண்டட் பாஜகவினுடைய கைக்கூலிகள்ங்கிறது தமிழ்நாடு முழுக்க தெரியும். நீங்கள் என்ன தலைகளை நின்னால் அந்த இதிலேருந்து உங்களை மாற்ற முடியாது. பாஜக அவனுடைய கைக்கூலிங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சாவே தமிழ்நாட்டில் ஓட்டு போடுற அந்த ஓட்டு மெஷினே கூட முடியாதுன்ட்டு போயிடும். என்ன மாற்றி வச்சாலும் முடியாதுன்ட்டு போயிடும். எப்படி இந்த ஓனானை பார்த்தா நம்ம அறியாமல் கல்லெடுத்து அடிக்கிறோமோ, என்ன காரணம் எதுக்காக அடிக்கிறோன்னே தெரியாது. ஓனானை பார்த்தா அடிக்கணும்னு தோணும். அது மாதிரி பாஜக தமிழ்நாட்டில் ஓனா மாதிரி வந்தால் அடிக்கணும்னு மக்கள் இருக்கிற அந்த மாதிரி ஆயிட்டாங்க. பாஜகங்கிறது ஒரு ஓனா மாதிரி அடித்து தீக்கணுங்கிற எண்ணம் தான் தெற்கு பகுதிக்கே உண்டு. வெந்திய மலைக்கு கீழே அது உண்டு.
அதனால தான் அவங்க அந்த பாஜகவினுடைய பி டீம்ங்கிற பேர்லேருந்து வெளியே வர்றதுக்கு அவங்க என்ன முயற்சி எடுக்கிறாங்களோ அப்போ தான் அவங்க யாராவது வருவாங்க. ஆனா அப்படி இல்லையே, வரக்கூடிய ஆனால் சம்பவங்கள் இன்னைக்கு அதை அப்படி- புற கெடுத்துக்கிட்டாங்க. போய் சந்திச்சதுக்கு பிறகு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. பாஜகவை சேர்ந்த பாஜகவில் இருக்கிற ஆட்கள் கூட அமித்ஷாவை இத்தனை தடவை பார்த்துருக்க மாட்டாங்க. ம், ம், இவங்க தான் ஒவ்வொன்றுக்கும் ஐயா நான் குளிச்சுட்டு வரட்டுங்களா, பல்லு விளக்கட்டுங்களான்னு கேட்குற அளவுக்கு போயிட்டாங்களே. தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இப்போ திட்டவட்டமாக தெரிஞ்சு போச்சு பாஜக கீழே இவங்க இருக்காங்கங்கிறது இந்த கூட்டங்களுக்கு அப்புறம் எல்லாம் தெளிவாக தெரிஞ்சு போச்சு. ஆக அதிமுகங்கிறது பாஜக தான் அப்படிங்கிறது இதாகி போச்சு. நேத்து வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து தம்பித்துரை சந்திச்சிருக்கிறாரு. ஒருவேளை அரசியல் கணக்குகள் பேசியிருக்க கூடும் இல்லையா? இருக்கலாம். ஏன்னா புகழேந்தியும் ஜெயசிடி பிரபாகரன் போன்றவர்கள்லாம் சேர்ந்த போது அவங்களாம் எம்ஜிஆர் காலத்தில் எவ்வளோ சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தாங்க எங்களுக்கு தெரியும். ஜெயசிடி பிரபாகரனுடைய சில விஷயங்கள் வந்து எம்ஜிஆர் எந்த அளவுக்கு பிரபாகரனுக்கு மரியாதை கொடுத்தாருன்னு நாங்கள்லாம் பார்த்துருக்கோம். ஒரு காலத்தில் சில பேர் தம்பித்துரை, ஜெயசிடி பிரபாகரன், லியாகத் அலி கான் போன்ற இந்த இளைஞர்கள் வந்து எம்ஜிஆர் பெருசாக நம்பினார். அவங்க வந்தாங்கன்னா எந்திரிச்சு வர்றதை நான் பார்த்துருக்கேன். எம்ஜிஆர் எந்திரிச்சு வந்து வா படித்த பசங்க நம்மக்கிட்ட இருக்காங்கங்கிறதுல அவருக்கு இருந்த மகிழ்ச்சி, பெரிய மகிழ்ச்சி. அது இளைஞர்களில் வந்து படிக்காதவங்க இந்த மாதிரி ஆட்கள் அவங்க தான் நம்மக்கிட்ட இருக்காங்கங்கிற மாதிரி ஒரு லோ லெவல் பாலிட்டிக்ஸாக நம்ம இருக்கிறோங்கிறதுலேருந்து அடித்தட்டு கொஞ்சமாக படித்தவர்கள் மத்தியிலையும் எனக்கு இடம் இருக்குதுங்கிறத வந்து காட்டிக்கிறதுக்காக இவங்களெல்லாம் ரொம்ப பெருசாக இது பண்ணார். அது அவங்களெல்லாம் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். தம்பிதுரைக்கெல்லாம் அவர் கொடுத்த மரியாதை சாதாரண மரியாதை. அதே மாதிரி ஜெயசிடி பிரபாகரன் மேலே அவருக்கு அவ்வளோ பாசம் பார்த்துருக்கேன். லியாகத் அலி கானுக்கு என்னென்ன பதவிகள் கொடுத்தாரு அந்த மாதிரி வச்சுருந்தார். அவங்கெல்லாம் இன்றைக்கி ஒன்றா சேர்ந்துருக்கிறத பார்க்கும்போது புகழேந்தியில் அந்த மாதிரி சேர்ந்துருக்க பார்க்கும்போது ஒரு வேகத்தை எடுத்தாங்க. சரி கொஞ்சம் அதிமுகவுக்கு சக்தி வரும்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா நாங்கன்னு தெரியல, அவங்களும் காணாமல் போயிட்டாங்க. இந்த வந்த வேகத்திலே காணாமல் போயிட்டாங்க. இப்போ அமித்ஷா வர்ற 26 தேர்தலில் கொஞ்சம் நம்ம ஏதாவது ஷோ காட்டணுங்கிற கட்டாயத்துக்கு ஆளாகி இருக்கிறார். அது ஒரு பலன் அளிக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? இப்போ வந்து இன்னைக்கு சைதை துரைசாமி சார் வந்து சொல்லியிருக்கிறாரு, அதிமுகவினுடைய முன்னாள் தலைவர், எல்லாருமே சேர்ந்து ஒருங்கிணைஞ்சு ஒரே அதிமுகவாக இருக்கணும், அதுதான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. அப்போ எல்லாருமே சேர்ந்து ஒன்றிணைக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஒன்றிணைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் பழனிசாமி வந்து நீ கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கிருன்னு சொல்லிட்டாங்க. அவர் அதனால தான் பேசாம ஆயிட்டார். நீ தான் பெரிய அவஸ்தையாக இருக்குது. ஆனால் அவர் பாவம், அவர் மேலேயும் தப்பு சொல்கிறது இல்லை. அமித்ஷா சொன்னது தான் அவர் சொன்னார். எந்த காலத்திலையும் பாஜகவோட கூட்டணியில் நான் சொன்னேன் நீ அப்படி பேசு, அப்போ தான் உனக்கு வந்து பாஜக விரோதின்னு காட்டி ஓட்டு வாங்க முடியும். ஏன்னா பாஜக அப்படின்னு சொன்னதே அமித்ஷா தான். அவர் பேச்சை கேட்டுட்டு தான் அவர் போனார் பாவம். அது அவர் ரெண்டாவது அமித்ஷா அவ்வளோ க்ளோஸாக இருக்கிறாருங்கிறதால தான் அவர் கூட அந்த அத்தனை எம்எல்ஏக்களும் கூட இருந்தாங்க. அமலாக்கத்துறை வந்து பாயாமல் இருக்கணும்னாக்க நீ என் கூட இருக்கணும்ட்டாரு. அதை நம்பிக்கிட்டு தான் எல்லாம் இருந்தாங்க. இப்போ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வந்து அமித்ஷா வந்து பழனிசாமி எதுக்குறாருன்னா ஆட்டோமேட்டிக்காக கட்சியில் ஒருத்தர் இருக்க மாட்டான். அந்த நிர்வாகிகள் தான் அவர்கிட்ட இருக்காங்க. தொண்டர்கள் எங்கே இருக்காங்க? தொண்டர்கள் இல்லைங்கிறத ஈரோடு தேர்தல் தெளிவாக தெரிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. இல்லை 45,000 ஓட்டு வாங்கினாங்க இளங்கோ எங்கன்னு போகுது. அந்த 45,000 ஓட்டு வரலையே இந்த தடவை. ஒரு அனாமதேய கட்சியை நிறுத்தி வச்சிங்க. ஏதோ அவங்க பி டீம் பூரா வந்து புறக்கணிக்கிறோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் நிற்கல, இந்த ஆளை மாத்திரம் நிற்க வச்சிங்க. அதையும் என்ன பார்த்தாங்கன்னா இந்த ஆள் ஏதோ பெரிய ஸ்டண்டெல்லாம் அடிக்கிறாரு இந்த நாம் தமிழர்காரரு. மக்கள் ஓட்டு போட்டால் எவ்வளோ வருதுன்னு பார்த்தா அவரது ஓட்டு கரெக்டாக தெரிஞ்சு போய் டெபாசிட் அவர் எந்த 7 ஜென்மத்துக்கு அவர் வாங்க மாட்டாங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டார். ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுதான் உங்களுக்கு ரைட்டு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. பார்த்தாக்கா அந்த 45,000 வாக்குகள் எங்கடா போச்சுன்னா திமுகவுக்கு போயிடும். 47% வாங்கியிருந்தாங்க இளங்கோவன் தேர்தலில். இந்த தேர்தலில் 52% வாங்குற அந்த 52% யாருன்னு பார்த்தா இந்த 45,000 ஓட்டு தான் இந்த பக்கம் வந்துருக்கு. ஆக பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுகவிலிருந்து அந்த 45,000 பேர் தான் இருந்தாங்க. அவங்களும் வெளியே போயிட்டாங்க. யாருமே இல்லை, தொண்டர்களே இல்லை, தலைவர்கள் மாத்திரமே இருக்காங்க. அமலாக்கத்துறைக்கு பயந்தவங்க தான் பழனிசாமி தலைமையில் உட்காந்துருக்காங்கிறது தெளிவாயிடுச்சு. அதனுடைய பலவீனம் நமக்கு வந்து அதனால் இவங்க எல்லாம் ஒன்றா கூட்டாக சேர்ந்தா கூட காணாமல் போன தொண்டர்களை எங்கேருந்து நீங்கள் கூப்பிட்டு வர போகிறீங்க, என்ன கூப்பிட்டு வர போகிறீங்கிறதெல்லாம் கேள்வி. அது பலன் அளிக்காதுன்னு சொல்கிறீங்களா? பலன் கிடைக்குமாங்கிறது பார்க்கணும், அவ்வளோதான். வரக்கூடிய 6ஆம் தேதி வந்து பாரத பிரதமர் வந்து பாம்பன் பாலத்தை திறந்து வைக்கிறது வராரு.
எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கிறதுக்கும் நேரம் ஒதுக்கியிருக்கிறாரு. நம்முடைய பன்னீர்செல்வம் அவர்களையும் சந்திக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கியிருக்கிறாரு. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இதை பார்க்குறீங்களா? இருக்கலாம். ஆனால் பார்த்தீங்களா, சசிகலாவை கூப்பிடல பார்த்தீங்களா? அந்த அம்மா வந்துடக்கூடாதுங்கிறது எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கு. வந்தால் ஸ்ட்ரெங்தன் ஆகிடும், கட்சி ஸ்ட்ராங் ஆகிடும். ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா நம்ம இங்கே உள்ள வர முடியாது. அது ஜாக்கிரதையாக இருக்காங்க. பலவீனமான ஆட்களை மாத்திரம் கூப்பிடுறாங்க. ஆனால் இந்த நேரம் எப்படி சசிகலா எல்லாருமே சேர்ந்து இருக்கிறது தானே அவங்களுக்கு வெற்றிக்கு உதவும். வெற்றியை பற்றி நாங்கள் கவலைப்படலைங்க. வெற்றி எங்களுக்கு எப்போ வேணாலும் வந்துடும். நாங்கள் நினைக்கிறது தானே வெற்றி. நியாயப்படுத்துறதுக்கு தான் இவ்வளவும் நம்ம இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்போ சில சமயங்களில் நீதிபதிகள் காலவாரி விட்டுறாங்க, நியாயமான தீர்ப்பெல்லாம் கொடுத்துட்றாங்க. அப்படி கொடுக்கும்போது மாட்டிக்கிட்டு முடிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் இப்போ அந்த பயம் வந்துருக்கு. அந்த பயம் அவங்களுக்கு வந்துருக்குது. எல்லா நீதிபதியும் நம்ம சொன்ன மாதிரி கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நீதிபதி இன்றைக்கி பிரமாதமாக இருக்காங்க. ஒரு நீதிபதி சொன்னார் பார்த்தீங்களா, ஒரு தீர்ப்பு, பெண்களுடைய மார்பை பிடிச்ச கசக்கினால் தப்பு இல்லைங்கிற அளவுக்கு நீதிபதிகள் மோசமான இதுதான் நீதிபதிகள். இவெல்லாம் கேட்டுக்க வேண்டியது தான். எங்கேயோ போயிட்டுருக்குறோம். அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒருவேளை நியாயமான தீர்ப்பை வழங்கிட்டாங்கன்னு என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக தான் அவங்க ஜாக்கிரதையாக இருக்காங்க. இன்னைக்கு மதுரையில் வந்து கழக பொதுச் செயலாளர் செங்கோட்டையன் அப்படின்னு சொல்லி போஸ்டர் எல்லாம் அடிச்சிருக்கு. அப்போ இவரை அச்சுறுத்துற மாதிரி தான் இந்த நிகழ்வுகள் தெளிவாகவே தெரிஞ்சு போச்சுங்க. பழனிசாமி இஸ் ஆன் த வே அவுட். அவருக்கு காட்டிட்டாங்க. ரைட்பா, நம்ம கொஞ்சமாவது நம்ம வேலை செய்கிற ஆள் ஒருத்தர் போகணும் அப்படின்னு தான் செங்கோட்டையனை வந்து எங்கள் காலத்தில் நாங்கள் பார்த்துருக்கோம். அவர் வந்து பெரிய கவுண்டர்னு தான் கூப்பிடுவோம். ஜெயலலிதா காலத்தில் முடிச்சூடா மன்னன் அவர் வச்சது தான் சட்டம். அந்த மாதிரி நபர் துணிச்சல் வேறு. அவருக்கு இருந்த திறமைகள் வேறு. அந்த ஜெயலலிதா காலத்தில் 3 பேர் தான். ஒன்று பெரிய கவுண்டர்னு சொல்லப்பட்ட செங்கோட்டையன், இன்றைக்கி திமுக அமைச்சராக இருக்கிற முத்துசாமி, ஈரோடு முத்துசாமி, அவர் சின்ன கவுண்டர்னு பேர். இதுக்கு அடுத்தாப்படி ராஜகண்ணப்பன். இவங்க 3 பேர் தான். ஜெயலலிதாவுடைய வலது இடது எல்லாமே அவங்க தான். அவங்க வச்சதான் சட்டம். அந்த மாதிரி இருந்தவங்க நாங்கள் இருந்திருக்கோம். எங்கள் அண்ணெல்லாம் சீனியர் மினிஸ்டர். அவங்கெல்லாம் மதிக்க கூட மாட்டாங்க. முச்சாமியாவது கொஞ்சம் மதிப்பார், ராஜகண்ணன். செங்கோட்டை எங்கள் அண்ணனை நாவலரெல்லாம் ஒரு பொருட்டாக கூட பார்க்க மாட்டார். அந்த மாதிரி அப்படி இவங்களா அப்படின்ட்டு போவார். அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவு அவருக்கு அதான் அவர் வீட்டுக்குள்ளார சசிகலாவால் ஓரம் கட்டப்பட்டவர். திருப்பி கூட்டிகிட்டு வந்து நீ எடுத்துக்கோன்றாங்க. அவர் எடுத்துக்கிறாங்க. இப்போ அதை பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இவங்களெல்லாம் ஒன்றிணைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து செங்கோட்டையனுக்கு தான் இருக்குன்னு சொல்லி, செங்கோட்டையனை வச்சா ஒன்றிணைக்கிற வாய்ப்பு குறைச்சல். அதுக்கு வேற ஆட்கள் யாராவது தான் கொண்டு வரணும். எனக்கு என்னை பொறுத்தவரை என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு நண்பராக இருக்கிற தம்பிதுரை அதை செய்ய முடியும். தம்பிதுரை எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் நல்லா இணக்கமாக பழகக்கூடியவர், கொஞ்சம் கண்ணியமான மனிதர், அதெல்லாம் இருக்குது. அவர்கிட்ட விட்டிங்கன்னா அதை சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.